யோசிச்சு பாருங்கள், அணு ஆயுதம் வச்சுருக்க வடகொரியா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் கூட அணு ஆயுதங்கள் நிறைய வச்சுருக்கு. நமக்கு முன்னாடியே அங்கே ஒரு ப்ரைவேட்டாக ஒருத்தர் தயாரிச்சிட்டார். பென்டகான் அமெரிக்கா இருக்குது. எல்லா அணு ஆயுத நாடுகளும் ஒரு குண்டை போட்டால் கூட உலகம் ஒரே நேரத்தில் காணாமல் போயிடும். உயிர்களை காப்பாற்றுறதுக்கு தான் சயின்ஸு, கல்வி, மருத்துவம் எல்லாம் உயிர்களை காப்பாற்றுவதற்கு போராடிக்கிட்டு இருக்கு. உயிர்களை காப்பாற்றுவதற்கு ஏற்கனவே முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் எல்லாத்துலேயும் உயிரிழப்புகளை சந்திச்சுட்டு ஏன் கோவிட்-19 பேண்டமிக் டயத்தில் எல்லோரும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கலாமே. அப்படியே பகை நாடுகள் அப்போ சண்டை போட்டிருக்கலாம்ல. சீனா, இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா யாரெல்லாம் பகை நாடுகளோ சர்வதேச அளவுலையும் நீங்கள் கடற்படையை வச்சுருக்கீங்க ஐநா சபை சார்பாக. உங்களோட பகை நாடுகளோட மோத வேண்டியதானே கோவிட்-19 பேண்டமிக் டயத்தில் பண்ணலை. இல்லை, உயிர்களை காப்பாற்றுறது தானே அப்போ நோக்கம். அரசோட நோக்கம் என்ன? ஸ்டேட் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் விசன் ஆஃப் த சிவிலைசேஸ்டு சொசைட்டியோட நோக்கம் என்ன? உயிர்களை காப்பாற்றுவது, அல்டிமேட் எய்டு உயிர்களை காப்பாற்றுவது. தீவிரவாதியை ஒழிக்கிறேன், எதிரி நாட்டை ஒழிக்கிறேன்னு அணு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணோம்னா இருக்கிறது ஒரு பூமி தானே. ஒரு அணு ஆயுதம் போட்டால் கூட ஒரு பூமி சுக்குநூறாக போயிருமே. ஸோ ஐன்ஸ்டீன் இதே கருத்தை வலியுறுத்தினாங்க. நோபல் பிரைஸ் தனக்கு கொடுக்கப்பட்டதை வேணான்னு சொன்னாங்க. இந்த அணு ஆயுதத்தை ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. வீரம்னா தனியாக போய் ஒரு கிரவுண்டு வச்சுக்கோங்க. எல்லா நாடுகளும் ஒரு கிரவுண்டு வச்சுக்கோங்க. அங்கே போய் உங்களோட அணு ஆயுதங்களை பொக்ரானில் சோதனை செஞ்ச மாதிரி பாலைவனத்தில் போய் சண்டை போடுங்க. அங்கிட்டு போய் விளாடுங்க. அணு ஆயுதம் வச்சுருக்க நாடுகள் எல்லாம் அப்படிக்கா ஒரு அரபிக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், அங்கெல்லாம் போங்க. பசிபிக் பெருங்கடல், இந்திய வங்காள விரிகுடா, யாருமே மனிதர்கள் இல்லாத இடத்துல போய் உங்களோட சயின்ஸ் அணு ஆயுத பலத்தை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டாக கூட நடத்துங்க. சயின்ஸோட அல்டிமேட் எய்மு மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக தான் விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்குது. எதுக்கு செயற்கைக்கோளை விடுறோம்? எதுக்கு நிலாவில் உயிரினம் இருக்கா, நீர் இருக்கான்னு பார்க்குறோம்? இங்கே இருக்க ஹியூமன் ரிசோர்ஸஸ், இங்கே இருக்க மனித வளத்துக்கு தேவையான நீர், குடிநீர், உணவு, எந்த வித அத்தியாவசிய தேவைகளை நம்மளால் மூலப்பொருட்களை இங்கே கொடுக்க முடியல. பூமியில் இருக்க மூலப்பொருட்கள் ரிசோர்ஸஸ் இங்கே கம்மியாக இருக்குது. இயற்கை வளங்கள்ன்றனால தான் மனிதர்கள் பூமியிலிருந்து செவ்வாய் கிரகம் வரைக்கும், வியாழன் வரைக்கும் நம்ம போகிறோம். அங்கேயும் போய் நம்ம இயற்கை வளங்களை, நம்ம மனித வளங்களை, உயிர்களை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம அயல் கிரகத்துக்கு போகிறது கூட. இதுக்கு அதுலேயும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற மனித உயிர்களுக்கெல்லாம் குடிநீர், காற்று, ஆக்சிஜன், உணவு இதெல்லாம் கொடுக்குறது தான் அறிவியல் வளர்ச்சி, சயின்ஸ் டெவலப்மெண்ட். ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த, நாகரிக வளர்ச்சி அடைந்த, ஒரு அறிவு வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் சர்வதேச அளவிலையும் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸ்டாப் வார், let us start peace talk. Use all your atomic energy knowledges in the upliftment of human development index. It's humble request. Feel is that's go ahead and rule your own arena. Thank you.